ஹாய். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, சார் கேட்கக்கூடிய கேள்வின்றதை விட நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்த புதுசுலேயே மார்க்கெட்டில் டே ஒன் ஸ்டார்ட் ஆகும்போதே பேசக்கூடிய ஒரு இது என்னன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னோட கோர்சஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி பேசுறது, அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஓகே இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அண்ட் தென் ஒரு நம்மளுடைய முதலீட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப சேஃப்கார்டான விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சுட்டு வர்றது அப்படின்றது, கேபிட்டலில் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. இது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டினை தான் முன் வச்சுருந்தாங்க. சரிதான். பை த சேம் டைம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரக்கூடிய படிக்கக்கூடியதுக்கு முன்னாடி இந்த பிகினர்ஸ் மார்க்கெட்டில் புதுசாக வராங்கல்ல, ஒரு லாஸ்ட் 1 year ஆர்எல்ஸ் இந்த 6 months ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1 to 6 months இந்த பீரியட்ல நடந்துட்டு இருக்கேன். இந்த பீரியட்ல இருக்கக்கூடியவங்க இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவங்க அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வாட்ச்ன்றது எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. மொபைல் ஆப், மொபைலில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக மொபைலை பார்த்துட்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணி போகிறது, அதுலேயே டெசிஷன் எடுக்கிறது, அந்த டெசிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இதுதான் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது தவறுன்னு சொல்ல வரல. இதுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் இந்த ட்ரேடிங் டெர்மினலை வாட்ச் பண்ணுறது. இந்த ட்ரேடிங் டெர்மினலை வாட்ச் பண்ணுறதுனால என்ன கிடைக்குன்னா, மார்க்கெட்னோட டெப்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், மார்க்கெட்னோட டைரக்ஷன், மார்க்கெட்னோட சென்டிமெண்ட், எந்த இடத்துல மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்டை கொடுக்க போகுது, எந்தெந்த அன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு ஒரு மூட் இருக்குது. இந்த நாட்களில் மார்க்கெட் எந்த மாதிரியான மூமெண்ட்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கலாம், ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த நாட்களில் என்னென்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கலாம், எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் என்ன மூடில் இருக்குது, இவ்வளோ விஷயங்களை இந்த டெர்மினலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் வந்து ஆப்பில் போயிட்டு மொபைல் ஆப்லேயே நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். இது மொபைல் ஆப்புக்கு எதிரான விஷயம் இல்லை. பை த சேம் டைம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா ஆர்டர் வைஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வைஸ் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஆர்டர் வைஸ் வரும்போது நிறைய ஸ்ட்ரென்த், நிறைய கான்ஃபிடென்ட். நம்ம ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க்ன்றது ரொம்ப ஒரு அதிகப்படியாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த ரிஸ்க்கை எப்படி அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது இந்த மார்க்கெட் வாட்சிங் மூலிமா கிடைக்கக்கூடியது. இந்த மார்க்கெட் வாட்சிங்கை எல்லாருமே ஒரு லேசியஸ்ட் விஷயமா பார்ப்பாங்க. என்ன சார் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்குது, ஜஸ்ட் வந்தோமா அப்படி போட்டோமா ட்ரேட் எடுத்தோமா, ட்ரேடில் உள்ள ஒரு என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்தோமா அப்படின்னு தான் நினைப்பாங்க. வெரி ராங். இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியது மிக முக்கியமான விஷயம். ஒரு வாட்ச் டாக் ஒர்க் அப்படின்றது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பொறுமை வேணும். ஒரு வலையை விரிச்சிருப்பாங்க, கடலில் மீன் கிடைக்கணும், அந்த மீன் சேகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி அது ஒரு பொறுமையான விஷயம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க் மாதிரி. அது மாதிரி இந்த ட்ரேடிங் டெர்மினலை பார்க்குறதுன்றது ஒரு ஆர்ட் ஒர்க். இதை செய்தால் மட்டும்தான் ட்ரேடிங்கினுடைய ஒரு இன்டெப்த்தான நாலேஜை கெயின் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த ட்ரேடிங் மார்க்கெட் வாட்சிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் வாட்சிங்க்கு அடுத்தது சார்ட்டிங்குள்ளே போயிடுவாங்க. நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கேன், கேண்டில் ஸ்டிக்ஸ்னோட தியரி படிக்கிறேன், பிரேக் அவுட்டு பிரேக் டவுன்லாம் பார்க்குறேன். ஓகே, வெல் அண்ட் குட். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள்லாம் கேட்டால், நம்பர் பேஸ்டு ட்ரேட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? நம்பர் பேஸ்டு ட்ரேட்ஸ்ன்றது என்ன? வெறும் நம்பர்ஸ் நம்ம முன்னாடி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்குல்ல, டிஜிட்டலில் நம்பர்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதை பேஸ் பண்ணி மட்டும் எப்படி சார் ட்ரேட்ஸ் எடுக்கிறது? எஸ், இட் இஸ் பாசிபிள். எப்படி ட்ரேட் எடுக்க முடியும்? OHLC, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸில் மட்டும் எவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது தெரியுமா? ஒரு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே ஹை போகுது, எங்கே லோ வந்திருக்கு, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 நிமிஷத்துலேருந்து 1 year 10 years வரைக்கும் எத்தனை டைம் ஃப்ரேமில் வரைக்கும் இந்த OHLCன்றது ஒரு கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸுமே, எல்லா டெக்னிக்கல் தியரியுமே இருக்குது. ஆனால் அதையே விட்டுட்டு எல்லாருமே எடுத்தோடனே சார்ட்டிங்குள்ள போயிடுறது. சார்ட்டிங்குள்ள போனோன்னு என்ன ஆகுதுன்னா, அவங்க மிக முக்கியமாக படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டரே பண்ணாமல் ஒரு 5th சாப்டர், 6th சாப்டரில் உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி ஆயிடுறாங்க.
இந்த விஷயத்தை பார்க்கும்போது மார்க்கெட்னுடைய ரியல் டெப்த் அண்ட் ஆல்சோ மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் ஒரு அப்போர்ட் டைரக்ஷனில் தான் போகுது, மார்க்கெட் டவுன்வர்டில் தான் இருக்குது, என்ன மோடில் போகுது, பியரிஷ் ஆர் புல்லிஷ், இந்த மோடு இந்த விஷயங்களை இந்த நம்பர் பேஸில் ஒருத்தரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேயே நான் இதை கொடுத்துருந்துருக்கேன். பட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்க, அதை யாரும் இந்த டெப்த்தாக பார்த்ததில்லை. இதுக்கு பின்னாடி நிறைய என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு தம்ரூல் தியரி. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்,